இப்ப பிஜேபி காரனுக்கும் ஆர்எஸ்எஸ் காரனுக்கும் உள்ள பிரச்சனை என்னன்னா, இந்த கான்ஸ்டிடியூஷன் இருக்கிறதுனாலதான் நம்முடைய தேசத்தை ஒரு இந்து ராஷ்டிரா என்று அறிவிக்க முடியவில்லை. இந்த அரசமைப்பு சட்டம் இருப்பதனால்தான் இந்தியாவின் அரச மதம் இந்து மதம் தான் என்று அறிவிக்க முடியவில்லை. இதை நேரடியாக அவங்களால சொல்ல முடியாது. அம்பேத்கரை விமர்சிக்க வேண்டி வரும், அரசமைப்பு சட்டத்தை விமர்சிக்க வேண்டி வரும். அம்பேத்கரை விமர்சிக்கிற துணிச்சல் ஆர்எஸ்எஸ்க்கு கிடையாது. பெரியாரை விமர்சிப்பார்கள். அம்பேத்கருக்கு எதிராக கருத்து சொல்லுகிற துணிச்சல் பிஜேபிக்கு யாருக்கும் கிடையாது. சொன்னால் அவர்களால் இந்தியாவில் அரசியல் செய்ய முடியாது. அந்த நிலைக்கு உயர்ந்து நிற்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அவரை விமர்சிக்க முடியாது. பாரதிய ஜனதாவால், ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட சங் பரிவார்களால் அவரும் சேர்ந்து அம்பேத்கர் ஜெயந்தி கொண்டாட வேண்டும் என்கிற நிர்பந்தம், அம்பேத்கர் சிலைக்கு மாலை போட வேண்டும் என்கிற நிர்பந்தம், அம்பேத்கரின் புகழை பாட வேண்டும் என்கிற நிர்பந்தம். ஆனால் அம்பேத்கரின் கோட்பாட்டை சிதைக்க வேண்டும் என்பது செயல் திட்டம். அந்த மதச்சார்பின்மையின் மீது நம்பிக்கையுள்ள கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உருவாக்கி இருக்கிற கூட்டணி தான் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. அதை உருவாக்கியதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் ஒரு பங்கு உண்டு.